ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பாஸ்மதி ரைஸில் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் ஒரு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கால் சுட்டி அரிசியை பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுக்கணும். காய்க பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய். இது ஃபைனலாக போடுறதுக்கு மல்லித்தழை. கேஸில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் போதும், அதிகமாக வேண்டாம். தேங்காய் பால் இருக்கிறதுனால நெய் நிறைய விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், நெஞ்ச கறிக்கிற மாதிரி ஆகிடும். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை 1 போட்டிருக்கேன். நல்லா சூடாகும். இது கூட பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கிட்டு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். போட்டு அந்த வாசனை, பச்சை வாசம் போகிற வரைக்கும், இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதும் உடனே 2 நிமிஷம் வதக்கிட்டு உடனே காய் போட்டுக்கலாம். காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதே டைமில் கொஞ்சம் இந்த அரிசியை போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1/2 hour ஊறி நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை போட்டுட்டு இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இல்லை, காரம் கம்மியாக இருக்கும். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு சேர்த்திக்கிறது அவ்வளோ நல்லது. உடம்புல உள்ள புண்ணெல்லாம், வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். ஒரு 2 கிளறி ரொம்ப கிளற வேண்டாம், ரைஸ் உடஞ்சிரும். ஏன்னா 1/2 hour ஊற வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு எப்படி வைப்பீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கிற அரிசி அளவுக்கு 3 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மல்லித்தலையை போய் தூவி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் சாதம் ரெடி. உதிரியாக பார்த்து கிளறுங்க. தேங்காய் ரைஸ் உடையாமல் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.